ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக, உங்கள் இருதயம் திறந்திருப்பதற்காக தேவனுக்கே மகிமை. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எல்லா முடிவுகளையும் தேவனே தீர்மானிக்கிறவர். அவருடைய திருவுள்ள தீர்ப்பே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வின் முடிவாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்வை தீர்மானிக்க எந்த மனிதனுக்கும் ஆண்டவர் அனுமதியும் கொடுப்பதில்லை, அவனுடைய கரத்தில் அதிகாரத்தையும் கொடுக்கவில்லை. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நீங்கள் சந்திக்கும் எந்த ஒரு நெருக்கடியான காலகட்டங்களாக இருந்தாலும், எதுவும் தேவனுடைய முடிவுக்கு தடையாக இருக்கவே முடியாது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு தான் நல்லது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் அவனுடைய முடிவு கவனிக்கப்பட வேண்டியது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? பைபிளில் ஏதோ இவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஏதோ அவர்கள் வாழ்ந்தார்கள் போனார்கள், அப்படி இல்லாமல் அவர்களுடைய வாழ்வின் துவக்கமும் அவர்களுடைய வாழ்வின் முடிவும் நமக்கு ஏராளமான காரியங்களை கற்றுத்தருகிறதாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளாம் இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால இந்த 20வது மற்றும் 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து வருகிறோம். சிலர் தான் 2K. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் இருந்த நாமும் சிலர் இங்கே இருக்கிறோம். 21வது நூற்றாண்டிலும் நாம் இருக்கிறோம். பெரிய பாக்கியம்ல 2 செஞ்சுரியை பார்க்கறது. அல்லேலூயா. இப்போ நம்ம 2 செஞ்சுரியிலையும் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது பெருசு இல்லை. நம்மை குறித்து கடைசியில் என்ன சொல்லப்படுகிறது? நம்ம எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கா? அல்லேலூயா. இந்த பேர் எதற்காக? அழைக்கப்படுவதற்காக, அடையாளப்படுத்தப்படுவதற்காக. ஆமென். ஆனால் இந்த பெயர் நிலை நிற்கிறதா? தலைமுறைகளை கடந்து போகும்போது, ஒரு மனிதன் தன்னுடைய முடிவை சந்திக்கும் போது, அதற்கு பின்பு அவனுடைய பெயர் எப்படி அடுத்த தலைமுறைகளுக்கு அறியப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருடைய பெயர்கள் மறக்கப்பட்டு விட்டது. நிறைய பேருடைய பெயர்கள் சரித்திரத்திலே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் புதிதாய் ஒரு துவக்கத்தை அவர் ஆரம்பித்த போது, ஆமென், 8வது மாதம் அப்படின்னாலே ஒரு புதிய துவக்கம், நியூ பிகினிங். இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் மனுஷனை தம்முடைய சாயலில் படைத்த கர்த்தர். அவனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த உலகத்தை அவர் கண்ணோக்கி பார்த்தார். அவருடைய மனம் வலித்தது, அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆகவே ஜீவ சுவாசமுள்ள எல்லாவற்றையும் இந்த பூமியில் இராதபடி நான் நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு செய்த போது ஒரே ஒரு குடும்பம் தான் காப்பாற்றப்பட்டது, நோவா. அவன் தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள் நீதிமான் என்று அறியப்பட்டான். தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அவனுக்கு 3 குமாரர்கள், சேம், காம், யாப்பேத். ஒரு நியூ ஜெனரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் அங்க எய்ம் பண்றாரு. இந்த 3 பேரும் கை கொடுக்கலங்க. அல்லேலூயா. நோவாவுக்கு அப்புறம் இந்த 3 பேர் என்ன செய்யல? ஆண்டவருக்கு கை கொடுக்கல. இப்ப கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்க ஒரு மனிதனை தேடுகிறார். இப்போ அவருடைய கண்களில் ஒருவன் தென்படுகிறான். அவன் தான் ஆபிரகாம். அவனை குறித்த ஒரு காரியத்தையும் இன்னும் 2 மனிதர்களை குறித்த காரியங்களையும் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இவர்களுடைய பிகினிங் எப்படி இருந்துச்சு, இவர்களுடைய எண்டிங் எப்படி இருந்தது. ஆமென். அப்ப நம்முடைய முடிவும் எப்படி இருக்கணும் என்பதை இதன் மூலமாக நாம் தீர்மானிக்க இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அவருடைய 2வது வசனத்தின் நடுப்பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இவன் பாருங்க, ஒரு கல்தேய தேசத்தை சேர்ந்தவன், ஊர் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்தவன், தேவனை அறியாதவன், உருவ வழிபாடுகளை செய்து வந்தவன். இவனுடைய பெயர் ஆபிராம். ஆபிராம் என்றால் உயர்வான தகப்பன். ஆனா கர்த்தர் அவனை கூப்பிடும் போதே சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்.
நீ உயர்வான தகப்பன் என்று நான் உன்னை பெருமைப்படுத்த போகிறது இல்லை, ஜாதிகளுக்கு தகப்பனாய் உன்னை நான் பெருமைப்படுத்த போறேன். அல்லேலூயா. இனி உருவாக்கப்பட போகிற புதிய தலைமுறைகளின் துவக்கமே நீ தான்ப்பா. இனி எல்லாருமே ஓம் பேரை வச்சுதான் அறியப்படுவார்கள் என்று ஆண்டவர் அன்னைக்கு அவனுக்கு வாக்கு கொடுத்து அவன் பேரை பெருமைப்படுத்துகிறார். இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததி என்றுதான் நாமும் அழைக்கப்படுகிறோம். விசுவாசிகளின் தகப்பன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. இவருடைய பெயர் எப்படி பெருமைப்படுகிறது? ஆண்டவர் சொல்றார், அவன் என்னுடைய சிநேகிதன். ஆண்டவர் எப்படி ஹானர் பண்றார் பாருங்க. he is my friend அப்படின்றார். ஏஞ்சல்ஸ் சொல்லியிருப்பாருன்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. கேப்ரியல் இங்க வா, மைக்கேல் இங்க வா, ஆமென். எல்லாரும் இங்க வாங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை நான் நீங்க என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான். அல்லேலூயா. என் மனசை ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான். ஆமென். லெட்ஸ் செலிப்ரேட் அப்படின்னு ஆண்டவர் செலிப்ரேட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருடைய மனம் இப்படி ஒரு நபரை இன்னைக்கும் தேடிட்டு இருக்குங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனை கர்த்தர் பெருமைப்படுத்துறாருன்னா இப்படிதான் பெருமைப்படுத்துறாரு. பரலோகத்தில் அன்னைக்கு அவனை குறித்து கண்டிப்பா எல்லார்ட்டையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு. அதனால தான் தூதர்கள் அனுப்பி சோதம் கோமரா பட்டணத்தை அழிக்க போகும்போது ஸ்டாப் பண்ணிட்டாரு. வெயிட் பண்ணு, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்காது, சீக்ரெட்ஸே இருக்காது, ரகசியமே இருக்காது, மறைப்பொருளே இருக்காது. இவருக்கு தெரியாம அவரோ, அவருக்கு தெரியாம இவரோ எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க. நீ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தான் செய்ய போகிறத ஒரு மனுஷன் சொல்லிட்டு செய்யணும்னு ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது அவசியமா? அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆண்டவர் பெருமைப்படுத்துறார் பாருங்க. இல்லை இல்லை, இந்த பூமியில் நான் என்ன செஞ்சாலும் என்னை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன்கிட்ட ஷேர் பண்ணாமல் நான் சொன்னால் எனக்கு அது ரொம்ப சங்கடமாக போயிடும். அதனால் கண்டிப்பாக அவன்கிட்ட ஷேர் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆபிரகாமும் ஆண்டவரும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க, எல்லா காரியங்களையும் பேசுகிறாங்க. நமக்கு அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப ஒரு மனுஷன் ஆண்டவர் எப்படி பெருமைப்படுத்துகிறார் பாருங்க. இதெல்லாம் முடிவு பண்ணுறது யாரு? கர்த்தர். என்னைக்காவது ஏஞ்சல்ஸ் வந்து என்ன ஆண்டவரை நீங்கள் இப்படி போய் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்களே, நாங்கள் 24 மணி நேரமும் ஓயாமல் உங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பாடி துதிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. உங்கள் முகத்தை கூட நாங்கள் பார்க்க முடியாமல் அந்த மகிமையில் 2 சட்டையால் என்ன செஞ்சுருக்கோம், எங்கள் முகத்தை மூடி 2 சட்டையால் பாதத்தை மூடி 2 சட்டையால் பறந்து நான் ஸ்டாப்பாக 24/7 என்ன செஞ்சிட்டு இருக்கோம், உங்களை ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோமே. அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அவன் ஒரு மூன் கார்டுன்னு ஒன்று அவங்க அப்பா உண்டாக்குனதுக்கு அவன் எல்லா இடத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அல்லேலூயா. நிலவை கடவுள்னு வணங்குற வணக்கத்தை தேராக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணானா உலகத்துக்கு. அப்போ ஆபிரகாம் அவனுக்கு மகன். அவங்க செய்கிற சிலைகளெல்லாம் கொண்டு போய் ஊர் ஊராக விற்பனை செய்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. இப்போ அப்படி ஒரு ஆளை நான் எனக்கு ஃப்ரெண்டாக என்ன செஞ்சுருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும்? போய் உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையே ஆண்டவர்ன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை தேர்வு செய்து அவன் என் சிநேகிதன்றார். அல்லேலூயா. நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் எந்த முடிவு பண்ணாலும் அது அவர் தானே முடிவு பண்ண இல்லை, உங்கள்கிட்ட கலந்து கொள்ள அவர் விரும்புகிறார். எவ்ரி டெசிஷன் ஃப்ரம் த லார்ட் தான். ஆனாலும் அவர் உங்கள்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறார். உங்கள்கிட்ட தன்னுடைய பிளானை ரிவீல் பண்ணணும்னு விரும்புகிறார். நான் இதை செய்ய போறேன்னு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண அவர் வெயிட் பண்றார். அல்லேலூயா. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆண்டவரே அப்படி சொல்றதுக்கு இல்லைங்க. வாங்க, லெட்ஸ் டிசைட். நம்ம சேர்ந்து இன்னைக்கு என்ன செய்வோம், முடிவு பண்ணுன்ற மாதிரி ஆண்டவரை கூப்பிடுறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது அவர் கூப்பிடுறார். ஏப்பாங்க வா, வழக்காடுவோம் வாருங்கள், வா 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். ஆண்டவர் கூப்பிடுறார், முகமுகமாக பேசுவோம். நான் ஏன் டீல சொல்கிறேன், நீ ஓன் டீல சொல்லு, இதில் எது ஒத்து வருதுன்னு பார்ப்போம். யார் பக்கம் ராங் இருக்கு ரைட் இருக்கு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்வோம், பேசிக்கிடும். ஆண்டவர் கூப்பிடுறாரு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்புள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எல்லா முடிவும் அவர் கையில் இருந்தாலும் உங்களை குறித்த காரியங்களையும் உங்க தலைமுறைகளை குறித்த காரியங்களையும் இனி வரும் காரியங்களையும் கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அப்படி ஒரு சிநேகிதனாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார்.
உங்கள் பேரை இனிமேல் ஆண்டவர் அப்படி தான் அறியப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இவங்க யார் தெரியுமா? தேவனுடைய சிநேகிதர்கள், ஆண்டவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். மோசே குறித்து ஆரோனும் மிரியாமும் முறுமுறுத்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் தீர்க்கதரிசிகள் தான், எங்கள்கிட்டயும் காட்ஸ் வேர்ட் உண்டு, எங்கள்கிட்டயும் கிருபை இருக்கு, எங்கள்கிட்டயும் வரம் இருக்கு, நாங்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க தான் சொல்றாங்க. மோசேட்ட ஃபைட் பண்றாங்க, ஆர்கியூ பண்றாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, மோசே அமைதியா இருக்கிறத பார்த்து அவர் வந்துட்டார். அவர் வந்து 2 பேரை கூப்பிடுறார். நீ வந்து அவனுக்கு அக்காவா இருக்கலாம், நீ வந்து அவனுக்கு அண்ணனா இருக்கலாம், ஆனால் நான் யார் தெரியுமா? ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், என் ஃப்ரெண்டை பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்துச்சு? உன் தம்பினா நீ பேசிடுவியா? கூடையில் வச்சு காப்பாற்றின அப்படிங்கிறதுக்காக நீ என்னன்னாலும் பேசுவியா? உனக்கு வாயா நான் உனக்கு சப்ஸ்டிடியூட் மாதிரி கொடுத்ததுனால சப்போர்ட்டுக்கு நீ அவனை நிற்க வச்சு கேள்வி கேட்பியா? அவன் என்ன உனக்கு தம்பிங்கிறதுனால நீ அப்படி கேட்குறியா? நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு தம்பிங்கிறது 2வது, முதல்ல அவன் எனக்கு ஃப்ரெண்டு. ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் முகமுகமா பேசுகிறது போல என் தாசனாகிய மோசேயின் இடத்துல நான் முகமுகமா பேசுறேன். ஹல்லேலூயா. என் ஹார்ட்ல இருக்கிற பெயின் அவன்கிட்ட ஷேர் பண்றேன், என் பிளானை நான் அவன்கிட்ட ஷேர் பண்றேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க போறேன்றாரு. ஆமென். ஆனா மோசே ஸ்டாப், நோ சொல்றான் பாருங்க, தைரியமா சொல்றான். என் பேரை வேணா என்ன செஞ்சிருங்க, கிறுக்கி போட்டுருங்க. ஹல்லேலூயா. எப்படி நின்று பேசுறான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட முகமுகமா. 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் கூப்பிட்ற நேரம்லாம் மலைக்கு மேலே ஏறி போகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். முடிவு அவர் கையில் இருக்கிறதுனால அவர் பார்த்துக்கிட்டணும் இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய சிநேகிதர்களாக இருப்பீங்களானால் உங்கள்கிட்ட கலந்து பேச கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்ய போறேங்கிறத கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறார். நீங்க அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆபிரகாம கர்த்தர் அப்படிதான் கனம் பண்றார். அவரை குறித்து நிறைய காரியங்கள் சொல்ற மாதிரி இருந்தாலும் நான் இந்த ஒரு வார்த்தை, சிநேகிதன், ஆண்டவருடைய சிநேகிதன். ஆமென் சொல்லுங்க. அவன் பேர் ஆண்டவர் இன்னைக்கு அப்படிதான் வச்சிருக்கிறார். அதனால உங்களை என்னையும் குறித்து நிறைய அடைமொழிகள் சொல்லப்பட்டாலும் நம்மளெல்லாம் குறித்து சொல்லப்படும், அவங்க காட்ஸ் ஃப்ரெண்ட், அவங்க இயேசுவின் சிநேகிதர்கள் அப்படி சொல்லணும். அப்போ நீங்களும் நானும் இயேசுவின் சிநேகிதர்களாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான். ஆபிரகாம் லைஃப்பில் கீழ்ப்படிதலை நீங்கள் பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? கீழ்ப்படிதல். வான்னா வருவான், போனா போவான், கூடுனா கொடுத்துருவான். அல்லேலூயா. இதை செய்யாதன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். இதை செய்யினா அவன் செஞ்சிருவான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்கிறதுக்கு ஒரு நல்ல மனநிலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சிநேகிதர்களாக இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும்போது அப்படி தானே இருக்கு. ஆமாவா இல்லையா? நீங்கள் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி உங்கள் இஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை அட்ஜஸ்ட் பண்ண ஒரு ஆள் ரெடி அப்படின்னா அவங்கள தான் நீங்கள் யாராக வச்சுருக்கீங்க? ஃப்ரெண்டு. ஒரு குறிப்பிட்ட காலம், படிக்கிற காலம் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் அவங்க பறந்து போயிடுவாங்க. ஆமாம், கல்யாணம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, பறந்து போயிடுவாங்க. வேலை நிமித்தம் வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, பறந்து போயிடுவாங்க. சூழ்நிலை நிமித்தம் அவங்கள சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. உங்கள் வாழ்விலும் உங்களுடைய தாழ்விலும் உங்களுடைய சுகத்திலும் உங்களுடைய துக்கத்திலும், ஆமென், உங்கள் ஏற்றத்திலும் உங்கள் இறக்கத்திலும், காலையிலும் மாலையிலும் எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கிறார் இந்த ஃப்ரெண்டு. ஆமென். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு அவர் எப்பவும் அவைலபிள். ஆமென். அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் செய்கிறதுக்கு ரெடி அப்படின்னு உங்கள் இருதயம் இருந்துச்சுன்னா, ஆமென் சொல்லுங்க, உங்களுக்கு அவர் யாரு? ஃப்ரெண்டு. நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு அவர் ஃப்ரெண்டாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததை அவனுடைய அனுபவத்தில் ஃபுல்லாக பார்க்கலாம். கடைசியில் அவன் மகனை ஆண்டவர் கேட்டப்போ கூட அவன் கொடுத்துட்டான். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல. அப்போ ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிற நாம என்ன செய்யணும்? அப்படியே வார்த்தைகளாக என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆபிரகாம் பேரை அப்படி தான் பெருமைப்படுத்துகிறார். ஜாஷுவா அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 7வது வசனத்தில், இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன், மேன்மைப்படுத்துவேன் அப்படின்றார். இஸ்ரவேலர் எல்லாரும் முன்னாடியும். ஏன்னா இஸ்ரவேல் எல்லாரும் இவனை எப்படி பார்த்துருக்காங்க? யோசுவாவை எப்படி பார்த்துருக்காங்க? ஒரு மோசேயனுடைய வேலைக்காரனாக பார்த்துருக்காங்க.
இப்போதான் இவர் மோசேக்கு அப்புறம் இந்த பெரிய டீம் என்ன செய்யறாரு, லீட் பண்றார். இவன் கேரியரே இப்ப மாறுது, இவனுடைய லைனை இப்ப மாறுது, ட்ராக்கே இப்ப மாறுது. இவனுடைய பெயர் பிரஸ்தாபத்தெல்லாம் யாரும் இதுவரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு கர்த்தர் இவனை பெருமைக்குரியவனாய் மாற்ற போகிறார். அப்படிதானே எப்பவுமே வேலைக்காரங்களை ஒரு மாதிரியும் எஜமான ஒரு மாதிரி தானே இந்த உலகம் ட்ரீட் பண்ணும். எஜமான வராரு, வேலைக்காரர் வராரு, யாருக்கு வரவேற்பு இருக்கும்? எஜமானுக்கு தான் வரவேற்பு இருக்கும். வேலைக்காரங்க வந்து எஜமானுக்கு அசோசியேட் பண்ணிட்டு என்னதெல்லாம் அசிஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடத்த என்ன செஞ்சிடணும், காலி பண்ணி அந்த இடத்துல இருக்கிறது எல்லாம் யார் தான்? எஜமான் தான். இதை மாதிரி தான் மோசஸ் இது வரைக்கும் ஃபுல்லாக சீனில் இருந்திருக்கிறார். இப்போ யார் வரப்போகிற அந்த சீனுக்கு சொல்லுங்க? ஜோசுவா. இதை முடிவு பண்ணுறது யாரு? கர்த்தர். மோசே கூட அவன் சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனம் மெய்ப்பன் இல்லாத ஒரு மந்தையை போல் என்ன செஞ்சிடக்கூடாது, செதறிடக்கூடாது. அதனால் நீங்கள் யாரையாவது ஒரு ஆள் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். அவனுக்கு கூட நிதானிக்க முடியல பாருங்களேன். என் கூட ஒருத்தனை வச்சிருக்கேனே, இவன் தான் நெக்ஸ்ட் லீடர்னு அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. இவனை தான் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறான்னு அவனுக்கு புரியல. இவன் கண்ணு வேற எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏற்கனவே மோசேக்கு உதவியா 70 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க மாமா கொடுத்த ஆலோசனையின்படி இவனுடைய அபிஷேகம் யார் மேல இருக்கு? 70 பேர் மேல. 1000 பேருக்கு தலைவரா, 100 பேருக்கு தலைவரா, 50 பேருக்கு, 10 பேருக்கு தலைவரா, இப்படி ஒரு 70 பேர் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. மோசேட்ட ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டா, நீ கானானுக்குள்ள போக மாட்டே, நீ கானானை தான் பாப்ப. அல்லேலூயா. அப்போ இந்த மிஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இந்த ஊழியம் இன்னும் தொடர வேண்டியது இருக்கிறது. இந்த பணி இன்னும் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அடுத்ததா இதற்கு ஒரு ஆளை என்ன செய்யணும், தேர்வு செய்யப்பட்டு ஆகணும். ஆனா யார் அந்த நபர் என்று யாருக்கு தெரியல. ஈவன் மோசே கூட கெஸ் பண்ண முடியல பாருங்க. அவன் ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம்ல. இப்போ ஆபிரகாம் வந்து பிள்ளை இல்லைன்னு ஒன்று, எலையேசர் இருக்கானா அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார் எலையேசர் கிடையாதுட்டார். அப்போ இஸ்மவேலா அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கொஞ்சம் என்ன செஞ்சுருக்காங்க, ஓ இதா இருக்கலாமோ, இப்படி இருக்கலாமோ, இவனா இருக்கலாமோ. ஆனால் மோசே அப்படி, அப்போ ஜாஷுவா தானா அப்படின்னு என்ன செய்யல சொல்லுங்க. அப்போ ஆண்டவரே அந்த மோசேட்ட, இங்கே வா, ஜனங்களெல்லாம் கூப்பிடு, எல்லாரும் கூப்பிட்டு நிப்பாட்டு, உன் கையை எடுத்து அவன் மேலே வை, உன் கணத்தில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு குடு. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அப்ப எதுக்கு இதெல்லாம் நடக்குது எல்லாம் சுத்தி சுத்தி என்ன செஞ்சிருப்பான், பார்த்திருப்பான். ஆனாலும் இன்னும் ஆக்டிங்ல யார் தான் இருக்கா? மோசஸ் தான் இருக்கிறாரு. ஆனா திடீர்னு இப்ப மோசஸ் பீரியட் முடியுது. இப்ப யார் எழும்பணும்? ஜாஷுவா எழும்பணும். மோசே பெரிய சகலகலா வல்லவன். ஆமென் சொல்லுங்க. எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்த பெரிய ஒரு ஆளு. அது மாத்திரமல்ல, தேவனோடு நேரடி தொடர்பில் இருந்தவர். அல்லேலூயா. ஏகப்பட்ட அற்புத அடையாளங்கள் அவர் மூலமா நடந்திருக்கு. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிற, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். உன்னிடத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அதை என்ன செய்வாங்க. அப்ப எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமா இருந்தது யாரு? மோசே. ஆனா இவனை யாருமே இதுவரைக்கும் என்ன செய்யல, ஜாஷுவாவை மைண்ட் பண்ணவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இப்படிதான் இந்த மாதத்தில் சில தீர்மானங்களுக்கு உதவி செய்ய போகிறார், வழி உண்டாக்க போகிறார். சிலர் சீன்ல இல்லவே இல்லை, ஆனா நீங்க வர போறீங்க. சிலருடைய நினைவுல நீங்க இல்லவே இல்லை, கர்த்தர் உங்களை நினைப்பூட்ட போகிறார். சிலர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு விரும்பவே இல்லை, ஆனா கர்த்தர் உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். சிலர் உங்களுக்கு கொஞ்சம் கனம் கொடுக்கணும்னு அவங்க நினைச்சதே இல்லை, ஆனா கர்த்தர் அவர்கள் மூலமாகவே தன்னுடைய கரத்தை வைத்து அவர்களுடைய கனத்தை உங்களுக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப டைம் வந்துட்டு ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு பாரு, மோசையோடு கூட இருந்த ஏற்கனவே ப்ராமிசஸ் இருக்கு, வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனா இப்பதான் அது வெளிப்பட போகுது. ஆண்டவர் சொல்ற, மோசையோடு கூட நான் இருந்தது போல உன்னோடு கூட நான் இருக்கிறேங்கிறதையும் இன்னைக்கு இந்த ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி நான் காட்ட போறேன். அல்லேலூயா. அப்படியே நீங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 6வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில் இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிட்டு. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலர்களுக்குள்ள மட்டும் இல்ல, இவர்கள் நுழைய இருக்கிற கானான் தேசம் முழுவதிலும் ஜாஷுவா 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 அப்படின்னு ஒரு பேர் இப்ப எல்லாராலும் சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ பாருங்க, மோசையின் பணிவிடைக்காரனாக ஆரம்பித்த இவனுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் முடிக்க வைத்தது ஆண்டவர். ஒரு வேலைக்காரனாக இருந்தவனை கொண்டு வந்து தலைமைத்துவத்துக்குள்ள நிறுத்தினது கர்த்தர். இந்த முடிவுக்கு காரணம் கர்த்தர். அறிமுகப்படுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலையில் அறிமுகப்படுத்தினது கர்த்தர். அறிமுகம் பண்ண யாருமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தரை அவனை அறிமுகம் பண்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய நினைவுலும் இல்லாத ஒரு நபரை ஆண்டவர் நினைவுக்கு என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். இதை மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அப்ப இந்த ஜாஷுவாவினுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலையில் அவன் எல்லாருக்கு முன்பாக ஒரு பிரஸ்தாபம் அடைந்தவனா, பெயர் பெற்றவனா, அறியப்பட்டவனா இருக்கிறானா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொல்லிட்டா, ஆபிரகாமுக்கு கீழ்ப்படுதல் சொன்ன மாதிரி ஜாஷுவாவுக்கு பரிசுத்தம் தான். ஆமென். அவன் வாலிபனா இருக்கும்போதே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எப்படி இருந்தானா? பிரியாது இருந்தான் இருக்கு. மோசே மலையில் பேச போயிட்டாரு. இடையில தான் ஜாஷுவா நிற்கிறாரு. கீழே பாளையத்தில் ஜனங்கள் ஆரோனை நெருக்கிறாங்க. மேலே போன மோசைக்கு என்ன நடந்ததோ தெரியாது. எங்களை வழி நடத்தி செல்ல ஒரு தெய்வத்தை உண்டாக்கி ஆகணும். ஆரோன் பார்த்தா நம்ம உயிரோடு இருக்கணும்னா இவங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு கையில் கழுத்தில் காதில் கிடக்கிறதெல்லாம் கலத்துனான், உருக்குனான். ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்த்து எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்துட்டான். இப்போ எல்லாரும் அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த ஜாஷுவா இந்த டீம்ல இல்லை. இந்த கூட்டத்தில் யார் இல்லை? ஜாஷுவா இல்லை. மோசே இறங்கி வராரு, இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மோசே போகும்போது எத்தனை நாள் கழிச்சு வருவேன்னு நினைச்சிக்கல, சொல்லலை. எந்த தகவலுமே அவனுக்கு கிடையாது. சரி, மோசே போயிருக்கிறார், அவர் ஆண்டோட்ட பேச போயிரு, அவர் மெதுவாக வரட்டும், நம்ம கொஞ்ச நேரம் போய் நினச்சி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரும், நம்ம பட்டணத்துக்குள்ளே போயிட்டு வரும், அல்லது மக்கள் மத்தியில் போயிட்டு வரும், ஏதாவது சாப்பிட்டுட்டு வரும், அல்லது ஏதாவது கொஞ்சம் பார்த்துட்டு வரும். அதே இடத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த ஜாஷுவா வரலாறுல யோர்தான் பிளக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்லு. நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆகான் ஒரு தப்பு பண்ணிட்டான். ஜனங்களை சுத்திகரி, நீ என் முகங்குப்புற விழுந்து கிடக்கிற, பாவம் இருக்குப்பா, கிளியர் பண்ணு. அல்லேலூயா. கடைசியில் சொல்றான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே, நீங்க எல்லாரும் விலகி ஓடி போனாலும் நானும் என் குடும்பம் ஓடி போக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யாரு ஆண்டவருக்காக பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மறைந்திருந்தாலும் திரைக்கு வெளியே கொண்டு வந்துடுவார். பின்னாடி ஒதுங்கி இருந்தாலும் முன்னாடி கொண்டு வந்துடுவார். அவங்கள யாரும் கொண்டு வர்றதுக்கு விரும்பலைனாலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த முடிவுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் தானே, இந்த ஒரே ஒரு தடவை தானே, இந்த ஒரே ஒரு நாள் தானே, இந்த ஒரே ஒரு இடத்துல தானே, இதுதான் யாருக்குமே தெரியாதது தானே, இதை நம்ம சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும், அல்லது இது கொஞ்சம் தானே. பரிசுத்தமா இருந்தா மறைவா இருந்தாலும் வெளியில கொண்டு வந்துடுவார் ஆசீர்வாதத்துக்கு நேரா. பரிசுத்த குலைச்சலா இருந்தா அதையும் வெளியே கொண்டு வந்துடுவாரு. அது அப்படியே எதிர்மாறா இருக்கும். இந்த ஜாஷுவாவை ஆண்டவர் ஹானர் பண்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை குறித்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கலாம். 9வது வசனத்தில் கடைசியில் இருக்கு, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் அப்படின்றார். ஆமென். இப்ப தாவீது யாருங்க? அவன் ஒரு பெத்லகேம்ல ஒரு மெய்ப்பனாய் வாழ்ந்தவன். இப்ப அவனுக்கு ஒரு பெரிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் தாவீது தாவீதுன்னு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். தாவீதின் சிங்காசனம் என்று அவருடைய ஆட்சிக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. தாவீது ஆண்டவர் எவ்வளோ ஹானர் பண்ணி வச்சிருக்கிறார். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது யாரு? என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்றார். பெரியோர்களுக்கு ஒத்த நாமம் அது ஒரு பக்கம், என் இருதயத்திற்கு அவன் ஏற்றவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய மனதையே கவர்ந்தவன் யாரு? தாவீது. ஸ்நேகிதனுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க வச்சுக்கிடலாம் இதை, லவர் ஆஃப் சோல். ஆமென். டேவிட் யாரு? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், a man after God's own heart அப்படின்றது. இப்ப இதுக்கு என்ன காரணம்? நிறைய இருக்கு தாவீதை குறித்து சொல்ல. ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடுறேன். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எல்லாரும் பயந்து ஓடுறாங்க.
அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஏமாத்திரம். அதே நேரத்தில் பெலிஸ்தனை பார்த்து சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் தான் நான் உன்னிடத்தில் வர்றேன் அப்படின்றான். அப்போ உங்க பேரு எல்லாரும் அறியத்தக்க பிரபலமான ஒரு முடிவுக்கு வரணும்னா நீங்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறவங்களா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறத வெளியில சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ற ஒரு நபர் எங்க இருந்தாலும் நான் கர்த்தரை உயர்த்துவேன். பாபிலோன்ல இருந்தாலும் நான் கர்த்தரை உயர்த்துவேன். எகிப்துல இருந்தாலும் நான் கர்த்தரை உயர்த்துவேன். எருசலேம்ல இருந்தாலும் நான் கர்த்தரை உயர்த்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமான இடத்துல இருந்தாலும் நான் கர்த்தரை உயர்த்துவேன். பாவிகள் இருக்கிற இடத்துல இருந்தாலும் கர்த்தரை நான் உயர்த்துவேன். தேவனை எதிர்க்கிறவர்கள் இருக்கிற இடத்துல இருந்தாலும் நான் கர்த்தரை உயர்த்துவேன். அல்லேலூயா. எங்க போனாலும் நான் யாரை உயர்த்துவேன்? இந்த சவாலான சூழ்நிலையில எதிர்ப்பு நிறைந்த இடத்துல இந்த தாவீது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினதுனால ஆண்டவர் பின்னாட்கள் அவனுடைய பேரை உயர்த்துகிறார். அப்ப எங்க ஒரு நபர் கர்த்தரை உயர்த்துகிறார்களோ அவங்கள ஆண்டவர் எங்க எப்படி உயர்த்தணுமோ உயர்த்திடுவார். அவங்க பேரை எப்படிலாம் பிரபலப்படுத்தணுமோ அப்படி ஆண்டவர் பிரபலப்படுத்திடுவார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை ரட்சிக்கப்படலை அப்படி வச்சுக்கிடுங்க. அவங்க மத்தியில் நீங்க ஆண்டவரை உயர்த்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படலை, அவங்க மத்தியில் நீங்க ஒரு ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. உங்க சமுதாயத்தில் உறவினர்கள் ரத்த சம்பந்தமா நிறைய பேர் இந்த ஆண்டவருடைய அன்புக்குள்ள வரல, ஆனா நீங்க அவர்களுக்கு நடுவில் வேதத்தை சுமக்கிறவர்கள் என்பதை சொல்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஆராதிக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஆமென். எங்க இருந்தாலும் உங்க கையில வேதத்தை நீங்க சுமந்து செல்ல என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. எந்த இடமா இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் என்னைக்காவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 6-7 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு ராத்திரி ஃபுல்லாக பண்ணுறோமே, கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து என்ன செய்வோம்? வாசிப்போன்னு வாசிச்சிருக்கீங்களா? பைபிளை கொண்டு போயிருக்கீங்களா அப்படி கேட்போம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கல. அல்லேலூயா. ட்ரை பண்ணுங்க, கர்த்தரை உயர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பேக்கை கொண்டு போது ஒரு நியூ டெஸ்டமென்ட் என்ன செய்யுங்க? கொண்டு போங்க. லெஷர் பீரியடில் கொஞ்ச நேரம் நியூ டெஸ்டமென்ட் எடுத்து என்ன செய்யுங்க? வாசிங்க. இன்டர்வெல்ல கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து என்ன செய்யுங்க? வாசிங்க. அந்த பிரேக் டைமில் உங்கள் பிள்ளைகளோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கே சேப்பல்னா அங்கே போய் கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இல்லை யாருமே வரல, நீங்கள் மட்டும் தனியாக போய் நேர் முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க சந்தோஷமா. இப்படி கர்த்தரை உயர்த்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படவே கூடாது. நான் ஒரு கிறிஸ்டியன் சொல்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கிடைக்கிற சலுகைகளா பெருசு, பரலோகத்துக்கு போறதில்ல பெருசு, நித்திய ஜீவனில் பங்கடைகிறதில்ல பெருசு, வாடாத கிரீடத்தை பெறுகிறது அல்லவா பெருசு, ஆண்டவரோடு நித்திய நித்தியமா வாழ்றது தானே பெருசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும் எல்லா வாய்ப்பையும் என்ன செஞ்சிருங்க? பயன்படுத்திருங்க. அப்படி பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க முடிவு அவர் கையில் இருக்கு. பாப்பார் எல்லாரும் காட்டிலும் பெரிய நாமத்தை கொடுத்துருவாரு. ஏல குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் உங்களை ஹானர் பண்ணிடுவார். ஆமேன். அப்ப இந்த 3 காரியங்களை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழ்படிங்க, பரிசுத்தமா இருங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஆபிரகாமை போல, யோசுவாவை போல, தாவீதை போல உங்க பெயரெல்லாம் பெருமைப்படுத்தி கீர்த்தியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்க எல்லாருடைய பெயர்களை குறித்து நீர் ஒரு முடிவு வச்சிருக்கீங்க. அது நல்ல முடிவா இருக்கணும். ஆபிரகாம் பெருமைப்படுத்தப்பட்டது போல, ஜோசுவா பெருமைப்படுத்தப்பட்டது போல, தாவீது பெருமைப்படுத்தப்பட்டது போல எங்களுடைய பெயர்களை நீர் பெருமைப்படுத்தின ஆண்டவரே, பிரஸ்தாபப்படுத்தின ஆண்டவரே, நிலை நிற்க செய்கிறதா மாற்றின ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாரும் அதற்கு கீழ்ப்படியவும் பரிசுத்தமாய் வாழவும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் உதவி செய்வீராக. இந்த வாரம் ஃபுல்லாக எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.